கோவை சரவணம்பட்டியில் உள்ள வணிக வளாகத்தில் கூலி திரைப்படம் பார்க்க குழந்தைகளை அழைத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் திரையரங்க ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிரபலமான வணிக வளாகத்தில் ஐநாக்ஸ் திரையரங்கமானது இருக்கிறது. இந்த திரையரங்கிற்கு இன்று பிற்பகல் கூலி திரைப்படம் பார்ப்பதற்காக வந்தவர்களை குழந்தைகளுடன் வந்த பெற்றோரை அனுமதிக்க மறுத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த திரைப்படம் ஏ சர்டிபிகேட் திரைப்படம் என்பதன் காரணமாக இதில் 18 வயதுக்கு குறைவானவர்களுக்கு அனுமதி இல்லை. எனவே குழந்தைகளை உள்ளே அனுமதிக்க முடியாது என திரையரங்க ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக முதலிலேயே தெரிவித்திருக்க வேண்டும் என கூறி பெற்றோர்களும் குழந்தைகளை அழைத்து வந்தவர்களும் திரையரங்க ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. தாங்கள் செலுத்திய பணத்தை திருப்பி கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்திய போதும் அது நீங்கள் புக் செய்த ஆன்லைன் செயலியில் தான் அந்த பணத்தை திரும்ப பெற வேண்டும், நாங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது எனவும் திரையரங்க ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த வாக்குவாதமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது சரவணம்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இந்த திரைப்படம் ஏ சர்டிபிகேட் திரைப்படம் என்ற நிலையில் டிக்கெட்டை புக் செய்யும் பொழுதே 18 வயதுக்கு குறைவானவர்களுக்கு புக் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பெட்ரோல் தரப்பில் வைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக வாக்குவாதமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி குருசாமி.